Taste the Daily. கோவை மாநகராட்சியில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு முறையான ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டம் நடைபெற்றது. தங்களுக்கு வழங்க வேண்டிய 740 ரூபாய் ஊதியத்திற்கு பதிலாக 473 ரூபாய் மட்டுமே கிடைப்பதாகவும், கலெக்ஷன் கமிஷன் பெயரில் பாதி ஊதியம் பிடித்தம் செய்யப்படுவதாகவும் பணியாளர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் இஎஸ்ஐ, பிஎஃப் தொகை கணக்கு முறையாக வழங்கப்படவில்லை எனவும் புகார் தெரிவித்தனர். பலமுறை மனு அளித்தும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குவோம் என உறுதியளித்த ஆட்சி உரிய ஊதியம் வழங்குவதில் தோல்வியடைந்துள்ளதாக பணியாளர்கள் குற்றம் சாட்டினர். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே தனியார் தோட்டத்தில் மூட்டை மூட்டையாக வீசப்பட்ட கேரள கழிவுகளை கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். காணியாளம் பாளையத்தில் பாலகிருஷ்ணன் என்பவரது நிலத்தில் இருந்து கடும் துர்நாற்றம் வீசியதுடன் ஈக்களும் பெருமளவு படையெடுத்து வந்தது. இந்நிலையில் அங்கு கேரளாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட கழிவுகள் அங்கு மூட்டை மூட்டையாக கொட்டப்பட்டு அதன் மூலம் பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டி அதன் மீது மணல் கொட்டி மூடி வைத்துள்ளதாக மக்கள் புகார் கூறினர். இதனால் நிலத்தடி நீர்மட்டம் மற்றும் சுற்றுப்புற சூழல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இது தொடர்பாக விடிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் வலியுறுத்தினர். அது என்னன்னு பார்க்க வரையில் ஒரு சந்தேகத்துக்கு இடமாக சில விஷயங்கள் நடக்கையில் பார்க்க வர்றப்ப யாரையும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதிகாரிகளுக்கு நாங்கள் எல்லாம் தெரிவிச்சிட்டோம். அங்கே எரிக்கிறதுனால பார்த்திங்கன்னா துர்நாற்றம் வீசுது. இப்போ பருவமழை வந்துட்டு இருக்கிறதுனால இந்த தண்ணி அப்படியே கிணத்துக்குள்ளே வருது. கிணத்து தண்ணியோட குடி தண்ணீரோட நிறம் மாறுது. அதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. நாங்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட சொல்லி அவங்க மூலிமா இங்கே போராட்டம் பண்ணலான் இருக்கோம். இப்போ குறிப்பிட்ட ஓரிரு மாத காலமாக பார்த்திங்கன்னா உள்ள வேஸ்ட் கொட்டி இருந்துருக்குறாங்க. இது வெளியே தெரியாமல் இருந்ததுக்கு இவ்வளோ நாள். இப்போ இந்த ஒரு வாரமாக மழை பெஞ்சு இப்போ நின்னுங்காட்டி வெயில் அடிக்குங்காட்டி அந்த வாசம் வெளியே ஈக பரவல் சுற்றியும் குடியிருப்பு வாசிகள் நிறைய இருக்கிறாங்க. இந்த ஈத்தொல்லை அதிகமாக வருது. இப்போ இந்த முன்னாடி இந்த புதர் இன்னைக்கு க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. க்ளீன் பண்ணுறப்போ இது வழியாக வர்றப்போ பார்த்தா தான் தெரியுது. நிறைய மருத்துவ கழிவுகள், கோழி கழிவுகள், கம்பெனியில் வர்ற வேஸ்ட்டு எல்லாமே டம்ப் பண்ணி நிறைய பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த வாசம் வெளியே வருதுன்னு தகவல் தெரிஞ்சுதுங்க.